டே 117 ஆஃப் டெய்லி vlogs. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 6 to 7 காஷ்மீரி சில்லிஸை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறம் கார்லிக் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல சில்லி பேஸ்ட், உங்களுக்கு நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பேஸ்ட்டை ஆயிலில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டிங்கன்னா போதும். அதை நீங்கள் வந்து கார்லிக் பிரெட்னு எல்லாத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் மேரினேஷனுக்கு என்னெல்லாம் போடணுன்றது டீட்டெயில் ரெசிபி வந்துட்டு நான் வந்து கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணி 30 minutes வந்து ஊற வச்சிருங்க. 30 minutes ஊறினதுக்கப்புறம் செகண்ட் மேரினேஷன் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம வந்து ஜிஞ்சர், கார்ன்ஃப்ளவர், மைதா, அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவெல்லாம் போடுவோம். அண்ட் உப்பும் தேவையான அளவுக்கு போட்டுட்டு ஒரே எக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பஜ்ஜி மாவு ஃபீல் வரும். ஆக்சுவலி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சிக்கன் லாலிபாப் பஜ்ஜிஸை தூக்கி கவுத்து போட்டுற வேண்டியது தான். ஏன்னா அப்படி போட்டால் தான் கீழே இருக்குது ஃபஸ்ட்டு நல்லா கிறிஸ்பியாக வேகும். அது அப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். பட் சாஸியாக சாப்பிட்டா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆனியன், கேப்சிகம், சில்லிஸ் எல்லாம் ஃபைன்லி சாப் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா சாஸும் எடுத்து தாராளமாக ஊற்றி கொஞ்சமாக உப்பு, சுகர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிஷ்ஷுக்கு. ஏன்னா அதில் ஒரு ஸ்வீட் டச் இருந்தால் தான் அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாஸில் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கார்ன்ஃப்ளவர் வாட்டர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சி வந்ததுமே நம்ம சிக்கன் லாலிபாப்பை தூக்கி அதில் போட்டுட்டு நல்லா ஒரு 2 வாட்டி டாஸ் பண்ணி விடுங்க. போதும். லாஸ்ட்டாக கொரியாண்டர் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பர் கிறிஸ்பி சாஸி சிக்கன் லாலிபாப் ரெடி. ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.